ஹலோ ஆல், வெல்கம் டு சாட்டர்டே சீரீஸ். இன்றைக்கி நம்ம பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் பார்ட்டை வந்து ஆத்தர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, மணி நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறாரு, மணி பற்றி. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட உரிமை வந்து பணக்காரங்களாக இருக்கிறது, ரைட் டு பி ரிச், எல்லாத்துக்குமே அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு அபண்டண்ட்டான லைஃப், ஒரு லக்ஸுரியான லைஃப் நம்மளை சுற்றி இருக்கிறது வந்து எல்லாரோட பேசிக் ரைட், அதாவது அவங்களோட அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆத்தர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டு வந்து ஃப்ரீயாக பாடியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி மணி வந்து நம்ம லைஃப்பில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும்போது தான் நம்ம எக்கானமிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம பயந்தோம், இது தேவையா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தோம்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் இல்னஸ் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறாரு. நானுமே ரீசெண்டாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு அது வாங்கும்போதே கொஞ்சம் ஐயோ ஓவராக செலவு பண்ணுறோமா அப்படின்னு பயமானது. அப்போ தான் நான் வந்து என்னை ரீஅஷ்யூர் பண்ணிக்கிட்டேன், என்னால் சம்பாதிக்க முடியும் அண்ட் என்னோடய லைஃப்பில் வந்து மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இதை செலவு பண்ணுறேன்னா என்னால் அடுத்து சம்பாதிக்க முடியும் இதை விட அதிகமாக அப்படிங்கிற மாதிரி தாட்டோட தான் நம்ம மணியை வந்து லெட் கோ பண்ணணும். அதை விட்டுட்டு கில்ட்டோட வருத்தத்தோட லெட் கோ பண்ணும்போது அது நமக்கு திருப்பி வர்றதுக்கு தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மனநிலைமை வச்சுக்கக்கூடாது. என்கிட்ட காசே இல்லை, எனக்கு காசே பிடிக்காது, காசு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஈவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேயிங் இதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க. பட் அது உண்மையான நம்ம அதை ரீதிங்க் பண்ணுவோம். ஆக்சுவலாக மணி வந்து ஒரு சூப்பர் பவர் தானே, அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சோம்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். மணி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாலிக்யூல்ஸான விஷயம். எக்ஸாம்பிள் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது. ஒரு ரோட்டில் கோல்டு சில்வர்லாம் கீழே கருதுதுன்னா அந்த கோல்டு சில்வரை வச்சு தான் ஒரு நாட்டோட வெல்த்தையே நம்ம நியமனம் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அதே மாதிரி மாலிக்யூல்ஸால் ஆனது தான் மணி மட்டும் ஏன் நம்ம ஈவில் நினைக்கிறோம்? தங்கம் வெள்ளிலாம் ஒரு நல்ல வாங்குறோம்னு நினைக்கிறோம். அது ஈவில்ங்கிற மனப்பான்மை நமக்கு இல்லை. பட் எதனால் பணம் மட்டும் ஈவில்ங்கிற மனப்பான்மை நம்ம சொசைட்டியில் இருக்குங்கிறது தெரியல. பட் அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு மென்டல் டிசீஸ், அதாவது வறுமைங்கிறது ஒரு மனக்குறைபாடு அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வறுமைங்கிறதே உண்மை கிடையாது, நம்மளோட மைண்ட் செட் தான் அது. வறுமையை நீக்கிட்டு அபண்டன்ஸ் மைண்ட் செட் வைக்கும்போது எல்லாமே நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மணியை வந்து கெட்டதுன்னு நினச்சிக்க வேண்டாம், அது ஒரு கெட்ட விஷயம்னு நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கலாம் நம்ம மணியை பற்றி அப்படின்னா, ஐ லவ் மணி, ஐ லவ் இட், ஐ யூஸ் இட் வைஸ்லி, கன்ஸ்ட்ரக்டிவ்லி அண்ட் ஜுடிஷியலி. Money is constantly circulating in my life. I release it with joy and it returns to me multiplied in a wonderful way. இந்த மாதிரி தாட்டை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.